ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். கும்பகோணம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோயில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம். இந்திர விமானத்தில் புறப்பாடு கண்ட விநாயகப் பெருமான். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள விநாயகருக்கு நடைபெற்ற ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் சடாரியையும் வைத்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இரு கைகளில் கமலங்களை ஏந்தி முன் இரு கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்தருளிய செல்வத் திருமகளுக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காண்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் தாயாரையும் சுவாமியையும் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். கும்பகோணம் மேலக்காவிரி பகுதியில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோயிலின் கும்பாபிஷேக தின நிறைவை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆலய மண்டபத்தின் மேடை மீது அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரரையும் ஸ்ரீ மங்களாம்பிகையையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்தும் அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்கள் பூட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் அருள்மிகு மங்களாம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலின் 64ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் இந்திர விமானத்தில் புறப்பாடு கண்டு
பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆலய வளாகத்தில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவர் விநாயகப் பெருமானை கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து ஒய்யார நடை நடந்தபடி சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை வெளியே அழைத்து வந்து இந்திர விமானத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த முழுமுதற் கடவுளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின் இரு கைகளில் பாசாங்குசத்துடன் வலது கையில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கி நின்ற திருமேனியுடன் காட்சி கொடுத்த மணக்குள விநாயகரை பக்தர்கள் தரிசித்ததும் புறப்பாடு துவக்கப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்திர விமானத்தில் உலா வந்த கணநாதனை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தில் 353ஆம் ஆண்டு ஆராதனை மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மூல பிருந்தாவனம், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி, ஸ்ரீ ஆஞ்சநேயர், பிரகலாதன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தேன், வெல்லம், உலர்பழங்கள், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு கவசங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து விசேஷமாக அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். விழாவின் ஒரு நிகழ்வாக பக்தி உபன்யாசமும் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை வடபழனியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோயில் பவித்ரோற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாளையும் அருகே தீர்த்த பேரரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி எம்பெருமான் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். தனி மரத்தேரில் உற்சவர் யாக பேரரை வண்ண வஸ்திரம் கட்டி பவித்திர மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் ஹோமப் பொருட்களை மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து முடித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மதுரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலின் 34ஆம் ஆண்டு திருவிழா துவங்கியதை அடுத்து 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடத்தப்பட்டது. அர்ச்சகர்கள் போற்றி மந்திரங்களை ஓதியபடி இருக்க மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர். அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு தேங்காய்ப்பழம் நிவேதித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவத் விநாயகர் கோயிலில் மூலவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தங்கக்கவசம் சாற்றி வஸ்திரம் கட்டி வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி அருகம் புல்லும் வைத்து காஞ்சிபுரம் சங்கரமட மகா பெரியவர் வழங்கிய யானை தந்தங்களை இருபுறம் நிறுத்தி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த முழுமுதற் கடவுளுக்கு திருநாமங்கள் கூறி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கணபதியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யா கணபதி கோயிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் சக்தி மைந்தனுக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மூலவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ வித்யா கணபதிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு வெண்ணிற ஆடை கட்டி சந்தனம், விபூதி, குங்குமம் வைத்து கண்மலர்களுடன் மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்காரம் செய்தனர்.
வலம் சுழித்த தும்பிக்கையில் அமிர்த கலசம் தாங்கியபடி காட்சி கொடுத்த செல்வ விநாயகருக்கு கோபுர தீபம், கும்பதீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குடை சத்தியம், விசிறி விச்சனம் ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து தேங்காய் பழத்துடன் சர்க்கரை பொங்கல் நிவேதித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் தல விருட்சத்தின் கீழ் நாகதேவதைகளோடு குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் சாற்றி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ விநாயகருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சக்தி மைந்தனுக்கு செவ்வாடை கட்டி சந்தன குங்குமம் வைத்து விசேஷமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டி விநாயகரை தரிசித்த பக்தர்கள் மீது அபிஷேக நீரை தெளித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, சந்தனம், பன்னீர், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கி தந்தத்தை வலப்புறமாக சுழித்து அமர்ந்து அருளும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு வெண்ணிற ஆடை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் மூலவரை தரிசித்து வாழ்வு வளம் பெற வேண்டி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனி பொம்மைய கவுண்டன்பட்டியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலில் ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு பின் 2 கைகளில் பாசாங்குசம் ஏந்தி முன் 2 கரங்களில் உடைத்த தந்தத்தையும் மோதகத்தையும் தாங்கியபடி அமர்ந்தருளும் கணநாதனுக்கு விசேஷ அலங்காரம் செய்தனர். துதிக்கையில் அமிர்த கலசத்தை தாங்கியபடி அமர்ந்தருளும் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து வெண்பட்டு கட்டி விசேஷ அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து மூஷிக வாகனத்தில் நிறுத்தி கற்பூர ஆரத்தி காட்டியதும் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு விஜய கணபதி திருக்கோயிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சங்குகள், கலசங்கள் ஆகியவற்றிற்கும் குண்டத்திற்கும் தூபதீபம் காண்பித்தனர். கருவறையில் மூலவர் முன்பு உற்சவரையும் குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீ விஜய கணபதிக்கு வண்ணப்பட்ட அடை கட்டி சந்தன குங்குமம் வைத்து விசேஷமாக அலங்கரித்தனர். உற்சவரும் அருகே விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை சூளைமேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் மற்றும் ஸ்ரீ வரசித்தி வலம்புரி விநாயகர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதையொட்டி 2ஆம் கால யாக பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஏராளமான வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். மேடைகள் மீது பல்வேறு கலசங்களையும் யாகசாலையை சுற்றியும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் பாலாபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து அஞ்சனை மைந்தனுக்கும் பாலாபிஷேகம் நடைபெற்றது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் கருங்கல்பட்டியில் உள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் 34ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் சுதை சிற்ப அம்மனை 18 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய ஸ்ரீ மகிஷாசுர மர்தினியாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அம்மனுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. இதையடுத்து இளைஞர்கள் அம்பிகை முன்பு பாரம்பரிய நடனமாடினர். கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். இதைத் தொடர்ந்து ஊஞ்சல் மீது அம்மன் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து ஷோடசோபச்சாரமும் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பெண்கள் அம்மன் முன்பு பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டதும் ஆலம் கரைத்து திருஷ்டி கழித்தனர். நிறைவாக உற்சவ மூர்த்திகள் முன்பு சர்க்கரை பொங்கலுடன் நெய்க்குளம் அமைத்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வெள்ளி திருப்பூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோயிலில் புதிதாக கட்டப்பட்ட உற்சவ மண்டபத்திற்கான சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. முன்னதாக உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். மேடை மீது ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் தீபாரத்தியோடு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மண்டபத்தில் உபயநாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் சுவாமிக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கோபுர தீபம் உள்ளிட்ட தீபாரத்திகள் காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருத்தளிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் விதைத்தெளி உற்சவ விழாவை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஏராளமான பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். தேவஸ்தான வளாகத்தில் மேடை அமைத்து சுவாமி அம்பாள் உற்சவர்களை உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். ஸ்ரீ சிவலோகநாத சுவாமியையும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் எதிரெதிரே நிறுத்தி வையாளி நடத்தி மாலை மாற்றுதல் நிகழ்வும் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களை அருகருகே எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து திருஷ்டி கழித்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அர்ச்சகர்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அருள்மிகு சிவகாமி அம்மைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் ஆதி தம்பதிகள் மீது புனித நீர் தெளித்து கோபுர தீபம் காட்டி வண்ண மலர்களால் அர்ச்சித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம், திருத்தணி, மன்னார்குடி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக காட்சிகளை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த அம்மையப்ப நல்லூர் கிராமத்தில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழாவை நிறைவு செய்தனர். திருத்தணி அருகே இருக்கும் பொன்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமி கணபதி கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பிரம்மாண்ட யாகசாலை அமைத்து யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல யாகசாலையிலிருந்து புறப்பட்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்ததும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி கணபதிக்கு கலசாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணிக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கருவறையில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பால ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சூட்டி உற்சவர்களையும் அருகே நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அடுத்த கீழ்பட்டு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு வினை தீர்க்கும் விநாயகர் கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் மாலை சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கரூர் சின்ன ஆண்டான் கோவில் பகுதியில் இருக்கும் அருள்மிகு தீர்த்த மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் வீற்றிருக்கும் விநாயகர் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கலசத்திற்கு குங்குமார்ச்சனை செய்ததும் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ தீர்த்தமாரி அம்மனுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். எண்ணெய் காப்பு சாற்றி அம்பிகைக்கு மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, தயிர், பால், பஞ்சாமிர்தம், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம், குங்கும கரைசல் மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி நாகக்கிரீடத்துடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். மூக்குத்தியும் காதணிகளும் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த தீர்த்த மாரியம்மன் கையில் குடம் தாங்கி அழகாக அருள் புரிய தேவிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். கும்பகோணம் அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர சுவாமி கோயில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் பிரம்மோற்சவம். இந்திர விமானத்தில் புறப்பாடு கண்ட விநாயகப் பெருமான். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள விநாயகருக்கு நடைபெற்ற ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.